அவங்களுக்கு அந்த உதிரப்போக்கு பாத்தீங்கன்னா மெத்த ஃபுல்லா வந்துச்சு. பார்த்து பயந்துட்டு ஏதோ ஆயிடுச்சுன்னு அந்த 10:30 மணிக்கு நைட்டு மேல நாங்க 4ஆம் மாடி ஹவுசிங் போர்டு இந்த மாதிரி தான் அவங்கள மேல இருந்து கூட்டு போறேன். அந்த நேரத்துல ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு 10 நிமிஷத்துல ஆட்டோவில் கூட்டு போறேன். கூட்டு போகும்போது படிக்கட்டெல்லாம் ரத்தம், கூட்டு போற ஆட்டோவெல்லாம் ரத்தம். என் மனைவி அந்த வயிற்றுல கை வச்சது இல்ல, உயிரை துடிப்பு நின்னுச்சுன்னு அழுதுலே வரா. கவலைப்படாத கவலைப்படாதம்மா. அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தங்க சொல்றாங்க, இப்ப நீ கவலைப்படாதப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை காப்பாத்துவாரு, கவலைப்படாத, உன் மனைவியை காப்பாத்துற, உன் புள்ளைய காப்பாத்துவாரு, கவலைப்படாதுன்னு சொல்றாங்க. பொய் சாட்சி இல்லைங்க, உண்மையா சொல்றேன். சும்மானா நான் இங்க எழுதி கொடுத்ததோ இல்ல காசு கொடுக்குறாங்களோ பணம் கொடுக்குறாங்களோ உதவி தராங்களோ சொல்ல, என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு செய்த அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இந்த மத்தியில நிக்க வச்சிருக்காருன்னா எனக்கு செய்த அற்புதம் நாளைக்கு நிச்சயமா உங்களுக்கு செய்வாரு.